நோன்பாளிகள் நோன்பு வைத்துக்கொண்டு தைலம் தேய்க்கலாமா? தைலத்தை தலையில், நெற்றியில், உடம்பில் பல பகுதிகளில் நம்ம தேய்த்து கொள்ளலாம். ஆனால் மூக்கு வழியாக, மூக்குக்குள்ளே தடவக்கூடாது. அதே மாதிரி மூக்கு வழியாக அந்த தைலத்தை உரியக்கூடாது. அந்த தைலத்தினுடைய அந்த சுட்டை உரியக்கூடாது. அப்படி உறிஞ்சோம் என்பதாக சொன்னால் நோன்பு முறிந்து விடும். மற்றபடியாக மற்ற இடத்துல நம்ம தைலம் தேய்க்கிறனால நோன்பு முறியாது இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி தான் இன்ஹேலர், அது மூக்கில் வச்சு நம்ம உறிஞ்சோம் என்பதாக சொன்னால் நோன்பு முறிந்து விடும். பேஸ்ட் பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா? பேஸ்ட் பயன்படுத்தாமல் இருப்பது நோன்பாளிகள் சிறந்தது. பயன்படுத்தக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் மிஸ்வாக் செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இல்லை ஏதாவது மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் பேஸ்ட் பயன்படுத்தியே ஆகணும், இல்லைனா வாயில் கெட்டு போயிடும், பல் கெட்டு போயிருந்தாலும் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் அந்த பேஸ்டினுடைய ருசி வாய்க்குள்ளே, தொண்டைக்குள்ளே இறங்காமல் நம்ம பேஸ்ட் செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக நோன்பு வைத்துக்கொண்டு ஆவி பிடிக்கலாமா என்பதாக கேள்வி வந்திருக்கிறது. நோன்பு வைத்துக்கொண்டு ஆவி பிடிக்கக்கூடாது. அதனால நோன்பு முறிந்துவிடும். சரி, இதே மாதிரி நோன்பு வைத்துக்கொண்டு ரத்த தானம் செய்யலாமா? ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ரத்தம் கொடுக்கலாமா என்பதாக சொன்னால் நிச்சயமாக ரத்தம் கொடுக்கலாம். அதே மாதிரி எங்கேயாவது கீழே விழுந்து உடம்பில் இருக்கக்கூடிய காயங்கள் இருந்து ரத்தம் வெளியாகி விட்டது என்பதாக சொன்னால் அந்த நேரத்தில் நோன்பு முறியாது. அதாவது ரத்தம் வெளியே வர்றனால நோன்பு முறியாது இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி நோன்பு வைத்துக்கொண்டு வாந்தி தானாக வருகிறது என்பதாக சொன்னால் நோன்பு முறியாது. ஒருத்தர் வேணும் என்றே வாந்தி வர வைக்கிறார், தொண்டைக்குள்ளே விரலை விட்டு வேணும் என்றே வாந்தியை வர வைக்கிறார் என்பதாக சொன்னால் அந்த நேரத்தில் நோன்பு முறிந்துவிடும். தானாகவே வாந்தி வந்துருச்சு என்பதாக சொன்னால் நோன்பு முறியாது. நோன்பாளிகள் டிப்ஸ் ஏற்றலாமா, குளுக்கோஸ் போட்டுக்கலாமா இல்லையா என்பதாக பார்த்தா நிச்சயமாக குளுக்கோஸ் போடக்கூடாது. அதனால உடம்புல சத்து ஏற்படும், எனர்ஜி பூஸ்ட் ஆகும், அதனால நோன்பு முறிந்துவிடும். நோன்பு வைத்துக்கொண்டு காதின் வழியாக நம்ம மருந்து போடலாமா, மருந்து செலுத்தலாமா? அதாவது காது வழியாக மருந்து செலுத்தலாமா என்பதாக பார்த்தா காது வழியாக நோன்பு வைத்துக்கொண்டு மருந்து செலுத்தக்கூடாது. அந்த மாதிரி மருந்து செலுத்தணும் என்பதாக சொன்னால் நோன்பு முறிந்துவிடும். ஆனால் கண்ணில் மருந்து செலுத்தலாம். நோன்பு வைத்துக்கொண்டு கண்ணில் மருந்து போடுறதுனால நோன்பு முறியாது. நோன்பு வைத்துக்கொண்டு எச்சு முழுங்கலாமா அல்லது சளி முழுங்கலாமா என்பதாக பார்த்தா யதார்த்தமாக வரக்கூடிய எச்சு முழுங்கிறதுல, சளி முழுங்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் எச்சு சேர்த்து வைத்து அதே மாதிரி வரக்கூடிய சளிகள் சேர்த்து வைத்து முழுகணும் என்பதாக சொன்னால் அது சரியான ஒரு விஷயம் இல்லை இன்ஷா அல்லாஹ். அதாவது எச்சு முழுங்குறனாலேயோ எச்சு துப்புறனாலேயோ நோன்பு ஒருபோதும் முறியாது. அதே மாதிரி நோன்பு வைத்துக்கொண்டு புகை பிடிக்கலாமா என்பதான் ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாரு. நோன்பு வைத்துக்கொண்டு புகை பிடித்தீங்க என்பதாக சொன்னால் உங்களுடைய நோன்பு முறிந்துவிடும். அதற்கு நீங்கள் நிச்சயமாக கதா செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நோன்பை சரியாக வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. நோம்பினுடைய முழு நன்மைகளை பெரும் பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அல்வானாக. ஆமீன்.